Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிறுவன் கடத்தலில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஜெகன்மூர்த்தி தரப்பிலிருந்து வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீதிமன்றம் படப்பிடிப்பு தளம் அல்ல எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இருதரப்பு வாதங்கள் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியினோட தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் நீதிபதி வேல்முருகன் அவரிடம் விசாரணைக்காக ஆஜர்படுத்தியுள்ள நிலையில இந்த முன்ஜாமீன் கோரிய வழக்கு தான் தற்போது விசாரணைக்காக வந்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக இருதரப்பு வாதங்களையும் கேட்டு வருகிறார். குறிப்பாக ஜெகன்மூர்த்தி அவர்கள் செல்லும் போது அவரது ஆதரவாளர்கள் அதிகப்படியான நபர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் சென்றதால அங்கு நீதிமன்ற அறை நிரப்பி இருக்குது. அப்போது தேவையில்லாத நபர்கள் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் நீதிமன்றம் ஒன்றும் சினிமா படப்பிடிப்பு நடத்தும் தளம் இல்லை எனவும் நீதிபதி வேல்முருகன் கடினமாக நடந்து கொண்டார். அதன் பின்னர் ஓரளவு ஆதரவாளர்கள் கொஞ்சம் வெளியே சென்றனர். இருப்பினும் அவரிடம் இருந்து தரப்பு வாதத்தை கேட்கப்பட்டது. குறிப்பாக காவல்துறை தரப்பு பல்வேறு தகவல்களை இது தொடர்பாக தெரிவிக்கிறார்கள். ஏடிஜிபியிடமும் அவரது டிரைவர்களிடம் விசாரிக்கப்படுவார்கள் எனவும் அரசு தரப்பு வாதம் ஒன்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தல தொடர்பு இல்லை எனவும் இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார், முன்னாள் காவல்துறை அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாகவும் அரசு தரப்புல ஒரு வாதமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்டோர் தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தி இருப்பதாகவும் அருகில் இருக்கும் ஓட்டலுக்கு அழைத்து சென்றதாகவும் அது முழுவதுமாக சிசிடிவி காட்சிகளை பதிவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி அவர்கள் பேசியிருப்பதாகவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த தொடர்பும் இல்லை, காவல்துறையின் உள்ள பிரச்சனை காரணமாகத்தான் ஒரு அதிகாரியை இழுக்க முயற்சிப்பதாகவும் ஜெகன்மூர்த்தி தரப்புல ஒரு தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை அடிக்கடி சந்திக்க வருவதாகவும் ஜெகன்மூர்த்தி தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூலிப்படையினர் இந்த வழக்குல கூலிப்படையினர் யாரும் கடத்தலில் ஈடுபடுத்தப்படவில்லை எனும் கூலிப்படையினர் ஈடுபடுத்தியதாக காவல்துறை கூறுவது முற்றிலும் தவறு எனவும் ஜெகன்மூர்த்தி தரப்புல ஒரு வாதமானது நீதிபதி முன்பும் வைக்கப்பட்டுள்ளது. இரு தரப்பு வாதங்களையும் தீவிரமாக கேட்டு வருகின்றனர். குறிப்பாக எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள், நீதிபதி ஒரு தரப்பு கேட்டிருக்கிறார்கள். எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள், எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் 70,000 பேர் வாக்களித்ததற்காகவும் அதற்கு நீதிபதி 70,000 பேர் வாக்களித்துள்ள நிலையில அவர்களின் குரலாக சட்டமன்றத்தில் பேசத்தான் வாக்களித்தனர். ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தத்தான் மக்களால் ஓட்டளிக்கப்பட்டீர்களா என்ற கேள்வியையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. நீதிபதி தரப்புல மேலும் பல கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டது. அதாவது கட்சி ஆரம்பித்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்ற கேள்விக்கு ஜெகன்மூர்த்தி அவர்கள் 47 ஆண்டுகள் ஆகியிருப்பதாகவும் ஒரு கேள்வியை அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு கேள்விகளானது ஜெகன்மூர்த்தி கிட்ட இடம் கேட்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்த கடத்தல்ல காவல்துறை தரப்புல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில இது உண்மையா என்பது குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் அது மட்டுமின்றி பல்வேறு கேள்விகளும் அவரிடமானது கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை நிறைவிலேயே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுமா அல்லது வேறு ஏதேனும் கைது நடவடிக்கை மேற்கொள்ள கூறலாமா என்பது குறித்து நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.